நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவருமான திரு நாசர் அவரிடம் பேசி வருகிறோம். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். சார், நீங்கள் ரொம்ப வருஷமாக இப்போ சினிமாவில் இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் எங்களால் பார்க்க முடியுது உங்களோட இருக்கிறது. நீங்கள் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸை பார்க்கும்போது அவங்ககிட்ட இந்த ஆர்ட் பேஸ்ட் ஃபிலிம் வந்து பண்ணுறதுக்கான அவங்களோட எண்ணம் எப்படி இருக்குது? அது ஊக்குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? இல்லை, நம்ம குழப்பிக்கிறோம். இன்றைக்கி ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிம்ன்ற வந்து ஒரு ஒரு வேறுபாடு மறைஞ்சு போச்சு. இன்றைக்கி எல்லா வெகுஜன படங்களும் ஆர்டிஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ இதில் இப்போது காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து சம்மந்தப்பட்டவங்கள்லாம் இளைஞர்கள் தான். இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நட்சத்திர கதாநாயகருக்காக ஓடக்கூடிய படங்கள் இருக்குன்னு, இன்னொரு பக்கம் வந்து காக்கா முட்டை, பீட்ஸா அந்த மாதிரி படங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பரந்த தளம் தமிழில் உருவாயிடுச்சு. இதில் என்னென்னா, யார் இந்த இந்த சினிமான்ற ஊடகத்தை, இந்த சினிமான்ற வியாபாரத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு யார் விட்டு கொடுக்குறாங்க, யார் தன்னுடைய ஸ்டார்டமை விட்டு கொடுத்து ஒரு நல்ல படம் வரணும்னு முயற்சிக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய அந்த சொந்த வெறுப்பு. நம்ம வந்து கட்டாய திட்டம் போட்டோ அல்லது கட்டாய ஒரு சட்டம் போட்டோ இதை பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இன்னைக்கு காலையில் கூட இஞ்சி இடுப்பழகின்னு ஒரு படம் நடந்துச்சு. ஆர்யா அதில் வந்து முக்கிய கதாபாத்திரம், அனுஷ்கா. இது வந்து ப்ரொமோஷனுக்காக இல்லை. இப்போ அந்த கதை வந்து வழக்கமான ஒரு ஹீரோவுக்கு உரிய ஒரு படம் கிடையாது. அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு படம். ஸோ இந்த முயற்சிகள் நடக்கும். ஏன்னா இந்த காலமாற்றம் வந்து ஒவ்வொரு நடிகரையும் பொறுப்புள்ள ஒரு மனிதனாக ஆக்கச் செய்யும். அதுக்கான தருணம் இப்போ வந்திருக்கு. அவ்வளோதான். சரி, இப்போ இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படிங்கிற விஷயத்தப்போ அன்றைக்கி தேர்தல் நடந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க, கமல் சார் வந்து இன்னொரு விஷயத்தை முன் வச்சாங்க. இப்போ இதில் எந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்க இந்த நிலைப்பாடு? இல்லை, அதாவது நடிகர் சங்கத்திலே 3500 அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். 3500 அங்கத்தினர்களுக்கும் அவருடைய சொந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறது. இப்போ ரஜினிகாந்த் சொன்னது கரெக்டா, கமல் சார் சொன்னது கரெக்டான்றது கிடையாது. அவர்களுடைய உரிமை. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாகம் அவர்கள் வைத்த கருத்தை மிக தீவிரமாக ஆராய்ந்து, சட்ட சிக்கல் இருக்கிறதா, இல்லை வேறு ஏதாவது சிக்கல் வருமா, ஏன் இத்தனை ஆண்டு காலம் செய்யவில்லை, செய்தால் என்ன பிரச்சனை வரும் என்பதை மிக தீவிரமாக ஆலோசித்து நிர்வாகம் இதில் வந்து இவர் சொன்னது தான் சரி, அவர் சொன்னது தவறு, அவர் சொன்னது தான் சரி, இவர் சொன்னது தவறு என்று நியாயப்படுத்த நாங்கள் எங்கள் நிர்வாகத்துக்கு வரவில்லை. அவர்களுடைய கருத்து செவிசாய்க்கப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட எவ்வளவு நாட்கள் ஆகும், என்ன சிக்கல்கள் வரும் என்பதை நாங்கள் தீவிரமாக ஆலோசிப்போம். எது வந்து சரியான ஒரு நடைமுறை சிக்கல் இல்லாத வழிவகுக்குமோ அந்த ஒரு தலைப்பு எடுக்கிறதுக்கான முயற்சி மேற்கொள்றதுக்கான ஆமாம், அதுதானே நியாயமான விஷயம். சரி, இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த காலத்தில் எல்லா விதமான இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நடிகருமே இருந்தாங்க. இப்போ ஆனால் அப்படி இல்லை. இப்போ வந்து மலையாளம் தனியாக இண்டஸ்ட்ரி உருவாயிடுச்சு, தெலுங்கு தனியாகிடுச்சு, கர்நாடகாவில் தனியாகிடுச்சுன்னு போது இப்போ இங்கே வந்து அவங்க இன்னமும் இங்கே மெம்பர்ஸாக இருக்காங்களா? இது எப்படி சார்? இல்லை, இது 2 விஷயமா பார்க்கணும். நீங்கள் இங்கே வந்து எந்த மொழிகளே நடிக்கிறோம் இல்லைன்னு, அதாவது இன்றும் இன்றைக்கி இந்த தேர்தல் நடந்துச்சு. எல்லா ஒரு 120க்கும் மேற்பட்ட ஓட்டுக்கள் ஹைதராபாத்திலிருந்து, பெங்களூரிலிருந்து, பம்பாயிலிருந்து, ட்ரிவாண்ட்ரம், கேரளாவிலிருந்து வந்திருக்கிறது. இன்னும் இதனுடைய அங்கத்தினர்கள் விரைவில் கிடைக்கிறார்கள். இது உணர்வு ரீதியான விஷயமா அல்லது வந்து நிர்வாக ரீதியான விஷயமா என்பதை நாங்கள் இப்பொழுதுதானே, நான் 3 நாள் கூட ஆகலையே. சரி, இப்போ நம்ம நாடக கலைஞர்களுக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குற விஷயம் பற்றி நீங்கள் விரிவாக சொன்னீங்க. மொத்தமாக அவங்களுக்கு வந்து இடம்பெயர் வைக்கிறது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய திரையில் உள்ள நடிகர்கள் வந்து அந்த மாதிரி வந்து நாடகத்துக்கு ஸ்டேஜஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது? இவங்களுக்கு ஆர்வம் எப்படி இருக்குது சார்? இல்லை, அது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு ஆர்வம் தான். ஏன்னா நீங்கள் வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் வந்து நாடகத்துலேருந்து வராரு. தங்கப்பதக்கம் சினிமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லை கேள்வியாவது பட்டிருப்பீங்க. அந்த சினிமா நடிக்கிற வரையிலும் அவர் வந்து நாடகங்களில் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் நாடகத்துலேருந்து ஒரு பெரிய பொருளாதார இது ஒன்றும் கிடைக்கப்படுத்தலாது. ஒரு சினிமாவில் வந்து உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா வாங்கினா, நாடகத்தில் வந்து அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் நான் சினிமா நடிகன், நான் 1 லட்ச ரூபா வாங்குறவன், அவர்கள் அந்த வேர்லேருந்து வந்ததுனால அவங்களுக்கு அதனுடைய என்ன சொல்கிறது, அதனுடைய தன்மை புரியுது, அது மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுகம் தெரியுது. ஸோ அதனால் போனாங்க. இன்றைக்கி நிறைய நடிகர்கள் வந்து நாடகம் இல்லாமல் வராங்க. அதனால் இந்த தொடர்பு அறுபட்டு போச்சு. ஆனால் இன்றைக்கி இப்போ பசுபதி மாதிரியோ, கார்த்திகன்னு ஒரு நடிகர் இருக்கார், அவர் பல பேர் நாடகத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இன்னும் நாடகம் தான் செஞ்சுட்டு, நான் இன்னும் நாடகங்கள் செஞ்சுட்டு வரேன்.
இப்போ எங்களுடைய பணி இப்போ நாங்கள் எங்கள் நிர்வாகம்னு சொல்ல முடியாது, நாங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா இந்த நாடகம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து திரும்பி எப்படி சினிமா நடிகர்களுக்குள்ளே கொண்டு வரலாம்னு அந்த திட்டம் இருக்குது. ஒரு அறிமுகம் பண்ணி அவங்களுக்கு அதில் ஒரு நாட்டம் வந்துச்சுன்னா அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்வம் எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்க சார்? இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, அதை பற்றி நிறைய உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? இல்லை, நிறைய பேசியிருக்காங்க. அதாவது இந்த பயணம் இந்த தேர்தல் பயணத்திலேயே நாங்கள் ஒவ்வொரு நாடக நடிகர்களையும் சந்திக்கும் பொழுது அவங்களோட பேசும் பொழுது அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பா, சார் இப்படியா சார், சார் எப்படி சார் இவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த 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 பசங்களுக்கு வந்து முதல்ல மனசில் அடித்தது அவங்க இருக்கிற வறுமை. ஆனால் அதை மீறியும் தீவிரமாக வந்து நான் இதைத்தான் பண்ணுவேன்னு அவங்க இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீவிரம். அதுக்கப்புறம் அவங்க கலை. எப்படி சார் 10 நாள் நாடகம் போடுவாங்களா, 7 மணி நேரம் நாடகம் போடுவாங்களா, தூக்கம் வராதா, இது வராதா, அது வராதா, எல்லா நடிகர்களுமே எல்லா கதாபாத்திரமும் ஞாபகம் வச்சுருப்பாங்களான்னு இப்போ அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து டைரக்டாக சினிமாவுக்கு வந்ததுனால அவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஆஹா நம்ம சினிமாவில் நடித்து நம்ம வந்து மக்கள் நம்மளை பாராட்டுறதுனால மட்டுமே நம்ம பெரிய நடிகர்கள் கிடையாது, நம்மை விட பெரிய நடிகர்கள் நாடக கலைஞர்கள்ன்றது இந்த பயணத்தின் போது வந்தவங்களுக்கு உணர்றாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்னன்னா, சார் நானும் பண்ணணும் ஒரு நாடகம், இப்போ அப்படி துடிக்கிறாங்க. சார் வழக்கமாக இந்த ஸ்டார் நைட்லாம் வேணாம், போய் சினிமா டான்ஸ் ஆடுறதுலாம் வேணாம், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், ஒரு நாடகம் பண்ணணும் சார், அவங்களும் முனைப்பாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நாடகத்துக்கான ஒரு அறிமுகம், ஒரு பட்டறை எல்லாம் நடக்கும். நீங்கள் இப்போ வந்து உடனடியாக செய்யக்கூடிய விஷயமா சொன்னீங்க, டேட்டா பேஸ்லாம் உருவாக்குறது. இப்போ லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் என்னெல்லாம் இருக்குது சார்? லாங் டேர்ம் கோல்ஸ் இல்லை, எல்லாமே லாங் டேர்ம். இப்போ உடனே நாளைக்கு அறிவித்து உடனே நாளைக்கு ஒரு பட்டறை நடத்திட முடியாது. எல்லாமே எவ்வளோ காலம் எடுக்குன்னு சொல்ல முடியாது. லாங் டேர்ம்னா இந்த உதாரணத்துக்கு இந்த கட்டிட பிரச்சனையை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த பழம்பெரும் நாடகங்களை, பாரம்பரிய நாடகங்களை வந்து ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணுறது எல்லாமே லாங் டேர்ம் பிளான்ஸ் தான். கரெக்டாக இந்த 6 மாதத்துக்குள்ள முடிஞ்சிடும்ன்றது கிடையாது சார். இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த ஸ்டோரி பேஸ்டு ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம், அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம்? என்றைக்குமே இது வந்து புது பிரச்சனை கிடையாது. என்றைக்குமே கதை இருக்கிற படம் தான் ஓடுது. அந்த காலத்தில் வந்து பாசமலர்லேருந்து இன்றைக்கி ஒன்றை காக்கா முட்டிலேருந்து கதை பேஸ் பண்ணி தான் படம். சில நட்சத்திரங்களுக்காக உருவாக்கப்படுற கதைகள் வந்து அவங்கள புகழ்படுற ஒரு படமாக அமையுது. அது ஒரு வகையான ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் என்றைக்குமே வந்து கதை வலுவாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் மக்கள் மத்தியில் நிற்கும். இன்றைக்கி காக்கா முட்டையை பாருங்களேன், காக்கா முட்டையில் வந்து அதில் யார் ஹீரோ யார் இல்லைங்க, எல்லாம் நான் ஃபீல் பண்ணுற மாதிரியே அந்த பையன் ஃபீல் பண்ணுறானே அப்படின்ற ஒரு நெருக்கம். அதனால் இன்றைக்கி சினிமா மாறிட்டு வருது. கதையடக்கம் உள்ள ஒரு கதைகள் தான் திரைப்படங்கள் தான் ஓடும். சார், இப்போ நீங்கள் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க. இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன சார் போயிட்டுருக்கு உங்களுக்கு? இப்போ தெலுங்கு படங்களில் ஒரு 4 படங்கள் போட்டிருக்கு, தமிழில் 3 படங்கள் ஆன் த ஃப்ளோரில் இருக்குது, ஒரு ஆங்கில படம் 1 வெயிட்டிங்கில் இருக்குது, ஒரு ஹிந்தி படம் வெயிட்டிங்கில் இருக்குது. அது நடிகர் சங்கம் தலைவரானதுக்காக அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவேன்னு கிடையாது. இது வந்து முழு நேர வேலை கிடையாது. இப்போ வந்து இந்த சங்கத்தை இந்த டேட்டா பேஸ் வச்சு இதுக்கு இத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்க, இதுக்கான ஒரு சரி மாதம்லாம் கொடுத்து இதுக்கு வச்சுக்கலான்னு ஆட்களை நியமித்த பிறகு அது சங்கம் பாட்டுன்னு ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கும். நான் பாட்டுக்கு என் ஷூட்டிங்கு போயிட்டே இருப்பேன். எப்போவாவது சம்பள பிரச்சனைகள் வரலாம், ஒரு நடிகருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் அப்போ வந்து நான் உட்கார வேண்டியிருக்கும். அதனால் வந்து என்னுடைய தொழில் அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். சங்க வேலைகள் அது பாட்டுன்னு அது சீரமைச்ச பிறகு அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். பிரச்சனைகள் வரும்போது திரும்பி வந்து உட்கார வேண்டியிருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஒரு பொறுப்பு தான், முழு நேரம் அப்படியே ஒரு தொழில் மாற்றம் கிடையாது. சரி, அக்டோபர் 30 நியூஸ் 7 தமிழுக்கு வந்து ஓராண்டு நிறைவடையுது சார். அதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். அக்டோபர் 30 அக்டோபர் 30 முதல் வருடத்தை கடக்கும் இந்த நியூஸ் 7 சேனல் இன்னும் பல நூறு அக்டோபர் 30களை சந்திக்க வேண்டும். இன்னும் இந்த தமிழ் சமூகத்தை மிக தீவிரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக, தன்னுடைய பொதுநல பொறுப்புகளை உணர்ந்த ஒரு சமூகமாக மாற்றும் பணியில் இன்னும் பல நூறு ஆண்டுகளை கடக்கும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவருமான திரு நாசர் அவர்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை யூடியூபில் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.